are still going போயிட்டே இருக்கோம். Hi guys, welcome back to our channel. Happy New Year and this is the first day of 2K20. நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக சேலம்லேருந்து பெங்களூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் நிறைய டைம் பெங்களூர் போயிருக்கேன், பட் திஸ் டைம் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் என்னோட லவபிள் ஒய்ஃப் ஷீ இஸ் ஆல்சோ கம்மிங் வித் மீ. அவங்க பெங்களூர் சிட்டிக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அவங்கள சிட்டி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்கேன். இங்கேருந்து நேராக நம்ம பெங்களூர் போயிட்டு அங்கே ஏதாவது ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு நம்ம வெஹிக்கிள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஓலோ ஆட்டோ ஆர் ஓலோ கேப் புக் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். பிகாஸ் தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல் அரவுண்டு பெங்களூர் சிட்டி. அங்கே நம்மளோட வெஹிக்கிள்லேயே நம்ம எங்கேனாலும் போகலாம், பட் அங்கே டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்கேஸ் எங்கேயாவது போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்ம அங்கே தண்டமாக ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் வே, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தே வில் நோ ஆல் த பிளேசஸ். நம்மளை ஈஸியாக நம்ம எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறோமா கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பெங்களூர் சிட்டி ஃபுல்லாக நியூ இயரோடைய ஃபர்ஸ்ட் டேயில் ரவுண்ட் அடிக்க போகிறோம். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. You will be getting notification on every update of my new videos. Okay guys, come on, let's go and roam around Bangalore city. பெங்களூருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நியூ இயர் நம்ம இங்கே தான் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓலோ ஆட்டோ புக் பண்ணிட்டேன், கீழே வந்துடும். சீக்கிரமாக ரெடி ஆகிட்டீங்கன்னா நம்ம புறப்படலாம். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப லேட் பண்ணாத, கொஞ்சம் உடனே ரெடி ஆயிரு. அப்போ தான் நம்ம போயிட்டு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து சிட்டி ஃபுல்லாக போக முடியும். ஓகே, ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிருப்பா, குயிக்காக. ஐ எம் ஆல்ரெடி ரெடி. கம் ஃபாஸ்ட் கைஸ். இப்போ நம்ம புக் பண்ண ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ ஏறி இப்போ லேஷா மார்க்கெட் போயிட்டுருக்கோம். நியூ இயருக்கு புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். வாங்கிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடலாம். நவ் வி ஆர் இன் மெஜஸ்டிக் ரோட். இங்கேருந்து நேஷ்னல் மார்க்கெட் போயிட்டு அங்கே புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ அண்ட் பை சம் நியூ ட்ரெஸ்ஸஸ் ஃபார் நியூ இயர். கைஸ், இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரேணு ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கியிருக்கா. ட்ரிப்
ட்ரிப்பே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே ஒரு 5000 ரூபா செலவாயிடுச்சு. நான் ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டு புதுசாக வாங்கியிருக்கேன். நம்ம இப்போ திரும்ப ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போகணும். உனக்கு எங்கே ஷாப்பிங் மால் போகணுமா இல்லை எங்கே போகணும்? ஷாப்பிங் மாலே போகலாமா? ஓ, எனக்கும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்க திங்ஸ், ரேனுக்கு ஒரு புது ஸ்லிப்பர்ஸ், டாப், லெகின், 2 கூலர்ஸ் வாங்கிட்டோம். திஸ் இஸ் மை ட்ரெஸ். அவளுக்கு போட்டியாக நானும் 2 கண்ணாடி வாங்கிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு பாட்டையை கிளப்ப போகிறோம் போய். guys now I'm ready. ரேனு ரெடி ஆகிட்டு இருக்கா. நியர்லி ஒரு 1/2 hour ரெடி ஆகிட்டு இருக்கா, 15 minutes ஆகுன்னு சொல்லிட்டு. என்னப்பா ரெடியா? அப்புறம் லேட் ஆகிட்டே இன்றைக்கி இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு சேலம் போக முடியாது, சீக்கிரமாக போய் மால் பார்க்கணும். இப்போ ஷாப்பிங் மாலுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோ ரெடி ஆகிட்டா. திரும்பவும் அகெயின் ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு நம்ம ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பக்கத்தில் இங்கே ஒரு மால் இருக்குது ரெஸ்டாரண்ட்டோட, அந்த மாலுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் லஞ்ச் சாப்பிடாதனால ரொம்ப பசியாக இருக்குது, அங்கே போயிட்டு தான் லஞ்ச் சாப்பிட்ணும். Now we are leaving out from our hotel, going to the mall. After that மால் ஃபுல்லாக சுற்றுறோம், சாப்பிட்றோம். அகெயின் திரும்ப ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணிட்டு சேலம் புறப்பட வேண்டியதான். திஸ் இஸ் அவர் பிளான். ஓகே guys, let's go to the shopping mall. கைஸ், நம்ம இப்போ யூபி சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த 2 பில்டிங்குமே ஷாப்பிங் மால் தான். நவ் வி ஆர் அட் த டோர் ஸ்டெப்ஸ். இப்போ ஷாப்பிங் மாலுக்குள்ளே போயிடலாம். வெளியேருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது, உள்ளே இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ இன்சைட். கைஸ், இப்போ மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மால் செம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய மாலாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. we are still going போயிட்டே இருக்கோம். கைஸ், இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் நேம் வந்து இதுதான், கேஃபே நாயர். ஹோட்டலோடைய அட்மாஸ்பியர் செம சூப்பராக இருந்தது. நாம் இப்போ இந்த டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோடைய சென்ட்ரல் நம்ம உட்காந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இந்த இடத்துல உள்ளே இருக்கும்போது வந்து ஒரு ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கமாங்கிறது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே இருக்க திங்ஸ், இங்கே வச்சுருக்கிறது, இங்கே வந்துட்டு போகிற பீப்புளே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் நார்த் இண்டியன்ஸ் அண்டு ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே வெறும் ஃப்ரெஞ்ச் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஞ்ச் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். அதில் ஏதோ நூடுல்ஸ் போட்ட மாதிரி மெனு கார்டில் ஒன்று தெரிஞ்சது, அதனால் அதை டப்புன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு வேறு எந்த டிஷ்ஷும் இங்கே தெரியல, ஏன்னா டிஸ்பிளேயில் இருக்க டிஷ்ஷெலாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஆர்டர் பண்ண டிஷ் வரதுக்கு நியர்லி 20 to 30 minutes ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ஃபுட். வந்தவுடனே தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். வேணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துடும். வந்தவுடனே நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, வேணும் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் அப்படியே அது சூடு ஆவி அதுலேருந்து பறக்கிறது பாருங்கள். அப்படியே ஜஸ்ட் ரெடி மேக் இன்ஸ்டண்ட்டாக அது பண்ணிட்டு அப்படியே கொதிச்சிட்ருக்கு உள்ள. வேணும் சாப்பிட ரெடி ஆகிட்டியா? ஃபுல்லாக நீயே சாப்பிட்ருவியா? நல்ல வேலை அவள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ வருது எப்படி வருதுன்னு குவான்டிட்டி பார்த்துட்டு நீங்கள் வேணால் வேறு ஆர்டர் பண்ணுங்கள், என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு தெரிலன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இது நிறைய பேன் நிறைய அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் இப்போ சாப்பிட்ணும். நம்ம டிஷ் ரெடியாக இருக்குது. நவ் வி ஆர் கோயிங் டு ஈட்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, நீ ஃபஸ்ட் போட்டுக்கோ. நீ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பயங்கர சூடாக கொதிச்சிட்ருக்கு எல்லாமே. ஸோ நம்ம ஒரு 2 minutes ஆகுது இதை ஆற வைக்கணும். அப்படியே சாப்பிட்டோம்னா வாய் சுட்டுரும். சிக்கனும் பேபிக்கானும் சூப்பராக இருக்குது. இதில் சாஸ் வந்து செஸ்வான் சாஸ் கூட சேர்த்து அவங்க ஏதோ ஸ்பெஷலாக ஒரு மசாலாவோ ஏதோ சாஸோ ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து இது பிஃபோரும் இந்த மாதிரி டேஸ்ட் நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. இதில் ப்ரிக்கோலி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் கேரட், குக்கும்பர் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இது எதுவுமே நம்ம எப்படி குறை சொல்கிறது தெரியல, அந்தளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் இருக்க நூடுல்ஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் 555 ரூபா தர போகிறேன், எப்படி இருக்க போதும்னு நினச்சேன். இந்த காஸ்ட்டுக்கு வந்து இட்ஸ் ரியலி ஒர்த், ஃபுல்லாக ஒர்த்தாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ் அவங்க குக்கிங் பண்ணியிருக்க ஸ்டைல், அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தாக இருக்குது. சிக்கன் நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி தந்தூரி ஸ்டைலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க சிக்கனை. அதில் வந்து அந்த மசாலா உள்ளே நல்லாவே டிப் ஆகிருக்கு. டேஸ்ட் வந்து சிக்கன் சாப்பிடும்போது மட்டும் எனக்கு அப்படியே தனியாக இதுலேருந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டா தனியாக தெரியுது. மற்ற எந்த ஒரு டேஸ்ட்டோடையும் அது மிக்ஸ் ஆகலை. சிக்கனோடைய டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் வேணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு புறப்படலாம். ஆல்ரெடி இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புனா தான் நம்ம ரொம்ப இருட்டாகிறது கூட சேலம் போக முடியும். சீக்கிரமாக உள்ளது எடுத்து சாப்பிட்டு நம்ம புறப்படலாம். கைஸ், நம்ம இப்போ மால்லேருந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் இப்போ உடனே புறப்பட வேண்டிய டைம் தான். ஏன்னா நம்ம சரியாக இந்த ஒரு மால் கூட ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா நம்மள்கிட்ட கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. நம்ம இது ஒரு 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணிட்டு வந்ததுனால சரியாக எதுவுமே பிளான் பண்ண முடியல. ஏன் இது ஒரு 1 day ட்ரிப்னால், வீட்டில் வந்து சிஸ்டர் வீட்டில் தான் பாப்பா விட்டு வந்திருக்கோம். அவள் எங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாள். நெக்ஸ்ட் டைம் அவளோட வந்துட்டு இங்கே ஒரு 3-4 days ஸ்டே பண்ணி தான் எல்லா பெங்களூரில் இருக்க எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்கணும். நவ் வி ஆர் லீவிங் அவுட் ஃப்ரம் பெங்களூர் ஆன் தி வே டு சேலம். இது சோகமாக தான் இருக்குது. பாய் பாய் பெங்களூர், பாய் 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 பாய்.